மதுரை விசுவாச பாப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையான வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இடைபடும்படியாக ஜெப சிந்தையோடு கூட நாம் காத்திருப்போம். இன்றைய நாட்களிலே, வருடத்தின் கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம். இன்னும் சில தினங்களிலே புதிய வருடத்திற்குள்ளாக பிரவேசிக்க இருக்கிறோம். இந்த வருடத்தில் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த வழிகளை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்போதும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக அவர் விரும்புகிறார். எனவே ஜெப சிந்தையோடு கூட நாம் காத்திருப்போம். நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தோடு கூட இந்த தியானத்தில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் அழைக்கிறேன். இப்போது நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு மீண்டுமாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வருடத்தின் கடைசி நாட்களிலே நாம் காணப்படுகிறோம். கடந்த நாட்களை கொஞ்சம் திரும்பி பார்ப்போமா? நம்முடைய கடந்த நாட்களிலே மகிழ்ச்சியான அநேக தருணங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சியின் தருணங்களை விட மறக்க முடியாத சில சம்பவங்களால் நாம் நிறையப்பட்டிருக்கலாம். இப்போது நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிற ஒரு காரியம் இந்த வருடத்தின் கடைசிக்காக மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்வு சிறந்திருக்க, நாம் எப்போது மகிழ்ந்திருக்க சில சிந்தனைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சந்தோஷமான காரியங்களை விட சில காரியங்கள் மேலோங்கி காணப்படுகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில வருத்தங்கள், நமக்கு எதிராய் பேசி செயல்பட்டவர்களை நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சூழ்நிலைகள் மூலமாக ஏற்பட்ட வருத்தங்களும் நம்முடைய வாழ்விலே காணப்படலாம். அதோடு கூட நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே நமக்கு ஏற்பட்ட இழப்புகள், வியாதிகள், நஷ்டம், நமக்கு பிரியமானவர்களின் மரணம், இப்படிப்பட்ட பல காரியங்களை நாம் கடந்து வந்திருக்கலாம். வேதத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை கடந்து சென்றவர்கள் அநேகர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தோற்றுவிட்டார்களா என்று சொன்னால் இல்லை. அவர்கள் வெற்றியாளர்களாக இருப்பதை நாம் வேதத்தில் காண முடியும். நம்முடைய வாழ்க்கை எப்போதும் சிறந்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்திலிருந்து சில உதாரணங்களை நாம் காணலாம். முதலாவது காரியம் விட்டு கொடுத்தல். நம்முடைய கடந்த நாட்களிலே கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நாம் எப்படி பிறருக்கு விட்டு கொடுத்திருக்கிறோம்? இப்போது கூட நாம் சில காரியங்களை அறிந்திருக்கலாம். ஆபிரகாம், ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அவர்கள் விட்டு கொடுத்ததன் மூலமாக பெற்ற ஆசீர்வாதங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆபிரகாம் லோத்துக்கு விட்டு கொடுத்ததை ஆதியாகமம் 13வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம், பிரச்சனை வந்தது. இந்த நேரத்தில் அங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், ஆபிரகாமோடு கூட லோத்து புறப்பட்டு வந்தான். ஆபிரகாமுக்கு செல்வங்கள் பெருகின, அதே போல் லோத்துக்கும் பெருகின. ஆனால் ஒரே இடத்துல இருக்க முடியாதபடி அவர்களுடைய மந்தை பெருகினதுனாலே பிரச்சனை வந்தது, மேய்ப்பர்களுக்குள்ளே பிரச்சனை வந்தது. இந்த நேரத்தில் பிரிய வேண்டிய கட்டாயம். இப்போது ஆபிரகாம் லோத்துக்கு வாய்ப்பை கொடுக்கிறான். நீ பிரிந்து போகலாம், நாம் சகோதரர் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே தீர்மானிக்கிறார்கள். அங்கே ஆபிரகாம் தனக்கானதை பெற்றுக்கொண்டு அவனை அனுப்பிவிட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவன் லோத்துக்கு வாய்ப்பு கொடுத்த போது லோத்து அங்கே யோசிக்கிறான்.
ஒருவேளை இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம், ஆபிரகாம் கர்த்தரை நம்பி வந்தான். விசுவாசத்தினாலே தன்னுடைய தேசத்தையும் இனத்தையும் விட்டு தேவன் காண்பிக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவன் கடந்து வந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் மேலே விசுவாசம் இருந்ததினாலே, விசுவாசத்தினாலே அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு லோத்துக்கு அவன் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருந்தான். அவன் விட்டு கொடுத்த போது லோத்து அங்கிருந்து பிரிந்து செழிப்பான இடத்தை தெரிந்து கொண்டு அவன் போனான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார், அவனோடு கூட பேசுகிறார். அவன் தனிமையாக இருக்கும்போது கர்த்தர் அவனோடு பேசினது என்ன? ஆதியாகமம் 13 அதிகாரம் 17வது வசனத்தில், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், லோத்து செழிப்பான இடத்தை, சோதோம் குமரா அந்த இடத்திற்கு சமீபமாக, யோர்தான் நதிக்கு சமீபமாக அவன் செழிப்பான இடத்தை தெரிந்து கொண்டு போன போது இவன் அங்கே தேவனுக்காக காத்திருந்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நடந்து திரி, அதையெல்லாம் நான் கொடுப்பேன் என்று சொல்லி லோத்து ஒரு பக்கமாக போன போது ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்த்து தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், விட்டு கொடுத்த ஆபிரகாமுக்கு உடனே ஒரு செழிப்பான வாழ்க்கை கிட்டவில்லை. அவன் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கிறான். இன்னும் அவனுடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்கிறது. இப்போது பிரச்சனை தீர்ந்தது, ஆனால் அவனுடைய வாழ்க்கை தேவன் விரும்பினபடி இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். லோத்து அங்கே எந்த ஆலோசனையும் பெறாமல் அவனுடைய விருப்பத்திற்கு இணங்க அவன் போனான். அவனுடைய வாழ்க்கை பாவத்தோடு இணைந்து காணப்பட்டது. அவன் தேவனை சார்ந்து தேவனுடைய வழியை தெரிந்து கொள்ளவில்லை. அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே மனைவியை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான். அங்கே தேவனுடைய உதவி அவனுக்கு கிட்டினாலும் அவனுடைய சரித்திரம் நன்றாக எழுதப்படவில்லை. அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆலோசனையை பெறாமல் அங்கே விட்டு கொடாமல் அவன் போன போது அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமாக போனதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. விட்டு கொடுத்த அவனுடைய வாழ்க்கை செழிப்பாக மகிழ்ச்சியானதாக மாறினதை நம்ம பார்க்கிறோம். அவனுடைய சந்ததி அங்கே நீடித்து வாழ்ந்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். விசுவாச சந்ததியாக அவனுடைய சந்ததி காணப்பட்டது. அவனுக்கு ஈசாக்கு அங்கே பிறக்கிறான். நாம் அதை அறிந்திருக்கிறோம் நன்றாக. தகப்பனை பின்பற்றி விசுவாசத்தில் வாழ்ந்த ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இதே போல் ஒரு சந்தர்ப்பத்தை சந்தித்தான். எப்படி ஆபிரகாம் லோத்துக்கு அங்கே பிரச்சனை வந்தபோது ஆபிரகாம் விட்டு கொடுத்தானோ, அதே போல் ஈசாக்குக்கும் பெலிஸ்தருக்கும் அங்கே பிரச்சனை வந்தபோது ஈசாக்கு தகப்பனை பின்பற்றி அவ்விதமாக விட்டு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 26 அதிகாரத்தில் அதை நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26 12 முதல் 15 வரை நான் வாசிக்கிறேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவன் எகிப்துக்கு போகவில்லை. அங்கே வாசிக்கும்போது ஆதியாகமம் 26:2 வாசிக்கிறோம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே இரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தது. அவன் பெலிஸ்தரோடு கூட குடியிருக்கும் போது ஆண்டவர் அவனுடைய கீழ்ப்படிதலை பார்த்து அவனுக்கு 100% விளைச்சலை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் பெலிஸ்தர்கள் அங்கே பொறாமை கொண்டதை நம்ம பார்க்கிறோம்.
பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இந்த சமயத்தில் தேவன் அவர்களை தடுக்கவில்லை, பெலிஸ்தர்களை தடுக்கவில்லை. அங்கே ஆபிரகாம் வெட்டின அந்த கிணறுகள் அங்கே இருந்தது. அந்த கிணறுகளினாலே அவன் பலனை பெற்று தண்ணீரை பெற்று நன்றாக எல்லா காரியங்களும் செய்தான். ஏனென்றால் அந்த நாட்களிலே தண்ணீர் மிக அவசியமான ஒன்றாக இருந்தது. அந்த தண்ணீர் இல்லாமல் போகும்போது அங்கே சண்டைகள் வரலாம், பல பிரச்சனைகள் வரலாம். அதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். பெலிஸ்தர் இதை அறிந்தவர்களாக இவனுக்கு ஊறுகிற அந்த தண்ணீர் ஊறாதபடி அவங்க அப்பா ஆபிரகாம் தோண்டின அந்த துறவுகளை எல்லாம் தூர்த்து போடுகிறார்கள், கிணறுகளை தூர்த்து போடுகிறார்கள். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்தை விட்டு போகும்படியாக சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், அவன் பெருகி கொண்டிருக்கிறான், இவனாலே நமக்கு ஆபத்து உண்டு என்று சொல்லி அந்த பெலிஸ்தர்கள் நினைக்கிறார்கள். அவன் கேராரிலே குடியிருந்தான். அங்கே விரட்டப்பட்டு வேறு வழி இல்லாமல் அவன் பள்ளத்தாக்குக்கு போகிறான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு உட்பட்டு அந்த இடத்திலே அவன் இருந்தபோது, அங்கே ஆற்றோரமாக அவன் குடியிருந்த போது, அந்த செழிப்பான அந்த பகுதியில் அந்த பள்ளத்தாக்கில் மறுபடியுமாக கிணறுகளை வெட்டுகிறான், மறுபடியுமாக புதுப்பித்து கொள்கிறான் காரியங்களை. அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவங்க அப்பா ஆபிரகாம் வெட்டின அந்த துறவுகளெல்லாம், தூர்த்து போட்ட அந்த துறவுகளெல்லாம் மீண்டுமாக அதை வெட்டி அதை தனக்கு பயன்படுத்த விரும்புகிறான். மீண்டுமாக அவன் துறவு வெட்டுகிறான், தேவையான தண்ணீரை பெற்றுக்கொள்ளும்படியாக. அப்போ என்ன நடந்தது என்று சொல்லி நம்ம 19வது வசனத்திலிருந்து ஆதியாகமம் 19 21 வரை நம்ம வாசிக்கிறோம். என்ன பிரச்சனை வந்தது? அங்கே அவன் வெட்டின கிணறுகளை அவர்கள் பயன்படுத்த விடவில்லை. 2 கிணறுகளை அங்கே வெட்டுகிறான். ஏசேக்கு சித்னா என்று சொல்லி 2 துறவுகளை கிணறுகளை வெட்டுகிறான். 2ஐயும் அவர்கள் பயன்படுத்த விடவில்லை. வந்து அங்கே அவனோடு பிரச்சனை செய்தபோது அவன் அதை விட்டு கொடுத்தான். அதான் நம்ம பார்க்கிறோம், விட்டு கொடுத்தான். சரி, கர்த்தர் பார்க்கிறார், விசுவாசத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டு கொடுத்தான். அப்புறம் 3வதாக ஒரு துறவை வெட்டுகிறான். அதை 22வது வசனத்தில் பார்க்கிறோம். அங்கே யாரும் வந்து பிரச்சனை செய்யாத போது அதற்கு ரெகோபோத் என்று சொல்லி பேர் வைக்கிறான். ரெகோபோத், கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். இவ்வளவு நாட்கள் பிரச்சனை வந்தபோது அவன் கர்த்தரை குறை கூறவில்லை, தன்னுடைய காரியங்களை விட்டு கொடுத்து தகப்பனை போல விசுவாசத்தில் முன்னேறி போனான். கர்த்தர் அவனுடைய வளர்ச்சிக்கு தடை இல்லாதபடி இன்னொரு துறவை ஆண்டவர் கொடுக்கிறார். அதனாலே அவன் மகிழ்ச்சி கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். நடக்காத பிரச்சனையான காரியத்தை அவன் பேசி அவன் சோர்ந்து போகவில்லை. தொடர்ந்து தேவன் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை அவன் பயன்படுத்தினான். அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். யார் பிரச்சனை செய்தால் என்ன, யார் நமக்குரியதை எடுத்துக்கொண்டால் என்ன, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்தவனாக, ஆண்டவர் நமக்கு இடம் உண்டாக்காவிட்டால் யாரும் நமக்கு இடம் கொடுக்க முடியாது என்பதை அறிந்தவனாக அவன் நன்றி உள்ள ஒரு மனிதனாக ஈசாக்கு காணப்பட்டான். அங்கே பார்க்கிறோம் அவனுடைய பின்னிலைமை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவனை தைரியப்படுத்துகிறார், அவன் கர்த்தருக்குள்ளே பலப்படுகிறான். இதையெல்லாம் பார்த்த அந்த பெலிஸ்தர் அங்கே என்ன செய்கிறார்கள், அவனோடு கூட சமாதானம் செய்வதற்காக, உடன்படிக்கை செய்வதற்காக அங்கே வருகிறார்கள். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி அவனை சேர்த்து கொள்ள வேண்டும், அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த துரத்தின மக்களே அவனை தேடி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவனோடு சமாதானம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நாட்கள் கஷ்டம் இருந்தது என்பதை நமக்கு தெரியாது. எவ்வளவு பிரச்சனையான இரவுகள் அவனுக்கு இருந்திருக்கும். தொடர்ச்சியான பிரச்சனை. கர்த்தர் சொன்னபடிதானே நம்ம இருக்கிறோம், ஆனால் ஏன் நமக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி அவன் சிந்தித்திருக்கும் போது கர்த்தர் ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் மாற்றி அவனுக்கு சாதகமாக மாற பண்ணுகிறார். யார் துரத்தினார்களோ அவர்களே வந்து அவனோடு கூட சமாதானம் ஆகிறதை நம்ம பார்க்கிறோம். சமாதானம் அவர்களுக்குள்ளே ஏற்பட்டது.
உடன்படிக்கை அங்கே ஏற்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விட்டு கொடுப்பதினாலே நாம் கெட்டு போவதில்லை. விட்டு கொடுப்பதினாலே ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறதா இருக்கிறது. பாருங்க, தேவன் கொடுக்கிறதை யாரும் தடை செய்ய முடியாது. தேவன் கொடுத்ததை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. இது நம்முடைய சிந்தனையாக இருக்குமே. ஆனால் இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே விட்டு கொடுப்போமே. விட்டு கொடுத்தோன்னா நம்முடைய நாட்கள் ஆசீர்வாதமாக மகிழ்ச்சியானதாக காணப்படும். ரெண்டாவது காரியம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அமைதி காப்பது. முதலாவது விட்டு கொடுப்பது நம்முடைய மகிழ்ச்சிக்கான வழி. ரெண்டாவது முக்கியமான காரியம் அமைதி காப்பது. இதை எங்கிருந்து கற்றுக்கொள்ளலாம்? வேதத்தில் முக்கியமாக யோபுடைய வாழ்க்கையிலிருந்து இதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். யோபுவுக்கு ஏற்பட்ட மரணங்களை அறிந்திருக்கிறோம். அவர்களுடைய பிள்ளைகள் ஒரே நேரத்தில் எடுக்கப்பட்டார்கள், மரித்து போனார்கள். அவனுக்கு ஏற்பட்ட இழப்புகள் ஏராளம். அவனுக்கு உண்டான ஆடு மாடு அனைத்தும் அழிந்து போயின, நாம் அறிந்திருக்கிறோம். இவனும் ஏறக்குறைய ஆபிரகாமுடைய காலத்தில் வாழ்ந்தவன் தான். ஆபிரகாமுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மாமனிதன் தான் யோபு. அவனுடைய வாழ்க்கையில் அமைதியாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து விட்ட போது, மனைவியும் எதிராக பேசின போது அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரை குறை சொல்லவில்லை என்பதை நாம் அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். யோபு 1:21-22, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இங்கே கவனிச்சிங்கன்னா, அவனுக்கு ஏற்பட்ட இழப்பு சாதாரணமானது அல்ல. இப்படிப்பட்ட இழப்புகள் நமக்கு ஏற்படாமல் இருந்திருக்கலாம். இவனுக்கு ஏற்பட்ட இழப்புகள் மிக பெரிய இழப்புகள். ஆனால் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவன் அங்கே சாம்பலிலே உட்கார்ந்தான். உடலெல்லாம் புண்களாக மாறினது, எல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். அவன் ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்தான். இப்படி பல காரியங்களை அங்கே பார்க்கிறோம். அவன் சாம்பலிலே உட்கார்ந்து அவனுடைய வாழ்க்கை பரிதாபமான ஒன்றாக இருந்தபோது அவனுடைய நண்பர்கள் அவனை தேடி வருகிறார்கள். தூரத்திலே வரும்போதே அவனுடைய நிலைமையை பார்த்து சத்தமாக அழுதார்கள். அது மாத்திரமல்ல, 7 நாள் அவர்கள் வாயவே திறக்கவில்லை. மௌனமாக அவனோடு கூட உட்கார்ந்து தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தலையிலே பொழுதியை போட்டுக்கொண்டு அவ்விதமாக 7 நாள் இரவும் பகலும் அவனோடு கூட உட்கார்ந்திருக்கிறார்கள். யோபுடைய நண்பர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அங்கே பார்த்தீங்கன்னா 3 நண்பர்கள், முக்கியமாக எலிப்பாஸ், பில்தாஸ், சேப்பார். இவர்கள் எல்லாரும் யோபுவுக்கு ஆறுதல் சொல்லவில்லை, மாறாக யோபுவை குற்றப்படுத்தினார்கள். குத்தலான பேச்சு அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. குத்தி பேசுவது பாருங்க. சில நேரம் சிலருக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகளை பார்த்து நாமும் கூட சில நேரத்தில் குத்தி பேசுகிறோம் இல்லையா? அவங்களுக்கு வேணும், அவங்களுக்கு இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சில நேரம் நம்ம நினைக்கிறோம். அப்படி தயவுசெய்து செய்யாதீங்க. இங்கே யோபு தன்னுடைய வாழ்க்கையில் பெஸ்டான, அதாவது அவனோடு க்ளோஸான நண்பர்கள் எவ்விதமாக பேசினார்கள் பாருங்கள். யோபு 4:8 வாசிக்கிறோம், நான் கண்டிருக்கபடி, எலிப்பாஸ் சொல்கிறான், நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவனை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். நீ என்னப்பா செஞ்ச? அநியாயத்தை விதைச்ச, அதை அறுத்துக்கிட்டு இருக்க. பில்தாத் என்ன சொல்கிறாரு? யோபு 8:13, தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும், மாயக்காரர் நம்பிக்கை அழிந்து போம். இங்கே பார்த்தீங்களா, யோபு தேவனை மறந்து போனான். அதனால தான் இப்படி அவனுடைய நம்பிக்கை அழிந்து போயிடுச்சு. சோப்பார் என்ன பண்ணுறான்? யோபு 11:3-4 உம்முடைய வீம்பு வார்த்தைகளுக்கு மனுஷர் மௌனமாக இருப்பார்களோ? நீர் பரியாசம் பண்ணும்போது ஒருவர் உம்மை வெட்கப்படுத்த வேண்டாமோ? என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யோபுவை குற்றப்படுத்துகிறார்கள். அங்கே குற்றப்படுத்தும் போது அவன் ஒன்றுமே சொல்லவில்லை. அவங்களுடைய பேச்சுகளை நீங்கள் யோபு புஸ்தகத்தில் பார்க்கலாம், என்னென்ன பேசினார்கள் என்று சொல்லி. அப்போது யோபுடைய அங்கலாய்ப்பை பாருங்கள். யோபு அங்கே பேசுகிறான். ஒருவேளை அவனுடைய உபத்திரவத்திற்கு ஏற்பட்ட அந்த காரியங்கள் என்ன என்பதை அவன் அறியாதவனாக அவன் அங்கே
வேதனைப்படுகிறான். அந்த வேதனையை வார்த்தைகளினாலே இங்கே வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் நண்பருடைய பேச்சு, குத்தலான பேச்சு, குற்றப்படுத்துகிற பேச்சு, இவைகளை கேட்டபோது அமைதியாக இருந்த அவன் தன்னுடைய அங்கலாய்ப்பை வார்த்தைகளினாலே வெளிப்படுத்துகிறான். யோபு 6:14-15 உத்தரவுப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும், அவனோ சர்வ வல்லவருக்கு பயப்படாதே போகிறான். என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள், ஆறுகளின் வெள்ளத்தை போல கடந்து போகிறார்கள். அப்புறம் யோபு 12:4 சொல்கிறான், என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். அதே யோபு 16:20 வாசிக்கிறோம், என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யோபு நண்பர்களுடைய குத்தலான பேச்சு, குற்றப்படுத்துகிற பேச்சையெல்லாம் கேட்டுவிட்டு அவர்களை மாறி மாறி பேசவில்லை, மாறாக தேவனை நோக்கி கண்ணீர் சிந்துகிறான். தேவன் அவனுடைய சத்தத்தை கேட்கிறார். யோபு சொல்லும்போது சொல்கிறான், இதுவரை 10 தரம் என்னை நிந்தித்தார்கள் என்று சொல்லுகிறான். ஆனால் அவன் மௌனமாக இருந்தபோது தேவன் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியவில்லை. 42வது அதிகாரம் யோபு 42:2 வாசிக்கிறோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இங்கே கவனிச்சிங்களா? அவனுக்கு எதிராய் பேசின எந்த நண்பர்களையும் தேவன் ஆசீர்வதிக்கவில்லை. அவர்கள் பேசின அந்த காரியத்திற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டியது இருந்தது. அவருடைய பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்ய யோபுவை ஆண்டவர் சொல்லுகிறார். அவனுடைய நண்பர்களுக்காக அவன் பரிந்து பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். தனக்கு எதிராய் பேசின நண்பர்களுக்கு மன்னிக்கும்படியாக பாவத்திற்கு பிராயச்சித்தம் அவன் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், தேவன் யோபுவை ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய சூழ்நிலை அப்படியே தலைகளாக மாறுகிறது. அவனுக்கு தூரம் போனவர்களெல்லாம் மீண்டுமாக அவனை தேடி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை இரண்டத்தனையாக ஆசீர்வதிக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். யோபு 42:12-13 கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், அவன் இழந்து போன ஆடு மாடு ஒட்டகம் எல்லாவற்றையும் டபுளாக அவன் பெறுகிறான். இறந்து போன 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் மீண்டுமாக அவனுக்கு பிறக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தேவன் அங்கே பிள்ளைகளை கொடுக்கிறார். இதற்கு பின்பதாக அவன் 120 வருடம் வாழ்ந்து 4 சந்ததிகளை அவன் காண்கிறான். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் 2 காரியம். நம்முடைய வாழ்க்கை சிறந்திருக்க, நாம் வாழ்ந்திருக்க விட்டு கொடுப்பது, அது மாத்திரமல்ல அமைதி காப்பது. இந்த 2 காரியங்களை நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக சிறந்து காணப்படும். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. இந்த காரியங்களை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கடந்த நாட்களில் ஏற்பட்ட வேதனைகள், பலவிதமான காரியங்கள், கசப்புகள் எல்லாம் உங்கள் உள்ளத்தில் நிறைஞ்சிருக்கலாம். நீங்கள் சில காரியங்களை இழந்து போயிருக்கலாம். பிறர் உங்களுக்கு விரோதமாக பேசியிருக்கலாம். அவங்கள நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். சில காரியங்களை நீங்கள் இழந்து அவைகள் கிடைக்குமா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கலாம். சிலர் உங்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம். கடந்த வருடத்தில் என்ன நடந்தாலும் நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரை விசுவாசிக்கிற நீங்கள் விட்டு கொடுக்கும்போது நிச்சயமாக தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நீங்கள் விட்டு கொடுத்தால் ஆபிரகாம் ஈசாக்கை போல நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பிறர் பேசுகிற எல்லா பேச்சுக்கும் பதில் கொடுத்து அவர்கள் பேசுகிறது தவறென்று நிரூபிப்பதை விட்டுவிட்டு
அமைதியாக தேவனுடைய சமூகத்திலே நம்ம காத்திருக்கும் போது நமக்கு தேவன் என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ அது நிச்சயமாக நடக்கும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் இந்த உலகத்தாரை போல நீங்கள் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. அமைதியாக பொறுமையாக காத்திருக்கும் போது தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் உங்களை நிச்சயமாக வந்து அடையும். உங்களுடைய வாழ்க்கையில் மன்னிக்காமல் இருக்கிறீங்களா? கசப்பு இருக்கிறதா? அவமானம் அடைந்திருக்கிறீர்களா? நஷ்டம் அடைந்திருக்கிறீர்களா? கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய வழியிலே சரியாய் நடத்தும்படியாக விரும்புகிறார். எனவே ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை இந்த கடைசி நாட்களை ஒப்புக்கொடுங்கள். உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். வருகிற புதிய ஆண்டானது உங்களுக்கு மகிழ்ச்சியாய் காணப்பட விட்டு கொடுத்து அமைதி காத்து போங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் கேட்ட சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆபிரகாம் ஈசாக்கு விட்டு கொடுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை விட்டு கொடுத்து பொறுமையாக இருக்க, நஷ்டத்தை பொறுத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாய் பேசினவர்களுடைய காரியங்கள் அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். பொறுமை காக்க, அமைதி காக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வேலைக்காக, உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தாவே, இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் இருக்கிற எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய எல்லா காரியங்களையும் அறிந்த தேவன், வருகிற புதிய ஆண்டானது எங்களுக்கு மகிழ்ச்சியானதாக காணப்பட, பழைய ஆண்டவரே, இந்த ஆண்டில் எங்களுக்கு ஏற்பட்ட எல்லா காரியங்களும் நம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் எங்களை தொடர்ந்து ஆண்டு கொண்டு வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இணைந்து தேவனுடைய வார்த்தையை சிந்தித்ததற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த காரியங்களை யோசித்து பாருங்கள், தியானிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். தொடர்ந்து மீண்டுமாக அடுத்த வாரம் இதே நேரத்தில் நாம் ஒருவர் சந்திக்கலாம். அதுவரை தேவனுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருக்கட்டும். உங்களுக்கு ஜெப குறிப்புகளோ வேறு ஆலோசனைகள் தேவைப்பட்டால் கீழே உள்ள தொலைபேசியில் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.